தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் கொச்சையான பேச்சை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என்று கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அமைச்சர் பொன்முடியின் கொச்சையான பேச்சை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என்றும் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அமைச்சர் பொன்முடியின் கொச்சையான பேச்சை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது என்றும் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விலை மாதுவை சுட்டிக்காட்டி அண்மையில் அமைச்சர் பொன்முடி பேசியது பெண்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு ஆளானது. இந்த நிலையில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அண்மையில் ஒரு மேடையில் பேசும் பொழுது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் மிக கொச்சையான அர்த்தத்தை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியதாகவும் சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஒரு வீடியோ பகிரப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் அமைச்சர் பொன்முடி பேசியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எந்த நோக்கத்திற்காக எந்த காரணத்திற்காக பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது என்று திமுகவின் பொதுச் செயலாளர் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திமுகவுடைய மற்றொரு துணை பொதுச் செயலாளர் கூடிய பொன்முடி அவர்களுக்கு இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த சமீபத்திய பேச்சுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லியிருக்கக்கூடிய கனிமொழி எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என தனது சமூக வலைதள பக்கத்தில் அவருடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருந்தாலும் கனிமொழி அவர்கள் சமூக வலைதள பக்கங்கள் அதுக்கான கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார். அண்மையில நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து கூட அவருடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். இதுபோல் அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பதற்கும் தற்பொழுது அவருடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த பேச்சு என்பது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் கூட அது தவறு என்ப அடிப்படையில் அது கண்டிக்கத்தக்கது என அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.